வேதத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தீர்க்க தரிசிகள் வந்து எந்த மாதிரி அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆனாங்க அப்படின்னா, ஒரு நாடு ஒரு ராஜ்யம் வந்து பாவத்துல இருக்கும்போது, ஜனங்கள் எல்லாம் பாவத்துல இருக்கும்போது ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசிகளை வந்து அனுப்பி ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, இந்த பாவத்தை விட்டு விலகுங்க, மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்பலன்னா உங்களுக்கு இன்னவைகள் சம்பவிக்கும், நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்க நாடு வந்து நல்லா இருக்கும், உங்க ஜனங்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்குள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்து எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, இதுலயும் ஒரு வியாபாரம் வந்துருச்சு. தீர்க்கதரிசிகள் அப்படின்ற போர்வையில இருக்கிற சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் இல்ல நிறைய பேர் இன்ஃபேக்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு லாபம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான தீர்க்க தரிசனங்கள் தான் இப்ப நிறைய இருக்கு. சோ இது எதுவுமே ஆண்டவர் கிட்ட இருந்து வந்ததா இருக்காது. நீங்க உண்மையாவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அவர் சமூகத்துல முதல்ல உட்கார்ந்து பாருங்க, அவர்கிட்ட வார்த்தையை நீங்க கேட்டு பாருங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு அதை வந்து சொல்லாம உங்களுக்கு தெரிவிக்காம அவர் போக மாட்டாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் பின்னாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த குறி சொல்றது குறி கேட்கறதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்கு. உண்மையான தீர்க்க தரிசனம் அப்படின்றது ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம கேட்கணும்ன்றதுதான். இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம என்ன கேட்கணும்னு விரும்புறோமோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து தீர்க்க தரிசனம் கிடையாது. இதுக்கு உதாரணமா ஒரு வசனமும் நான் வாசிக்கிறேன். எரேமியா 23வது அதிகாரம் 16வது வசனம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால சொந்த ஆதாயத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளும் குறி கேட்க போகிறது மாதிரி அவங்க கிட்ட போய் அவங்களோட இந்த உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற ஜனங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிற ஒரு ரிமைண்டர். Hope you find it useful. God bless you.